நான் ஏன் சென்னை நதியான்னு வச்சேன்னா, சென்னையில இருந்து வந்தாங்கன்னா பட்டிமன்றத்தில் ஒரு 5000 சேர்த்து வாங்கலாம். ஒரு கிழவி ஒண்ணு செத்து போச்சு, 105 வயசு, 16ஆம் நாள் காரியம் பண்ணாங்க. என்னைய கூப்பிட்டு பட்டிமன்றம் பண்ணாங்க. நான் கேட்டேன், என்னங்க கிழவி செத்துருச்சு, எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்களே, நம்ம எப்படி பட்டிமன்றம்? இல்ல சார், நீங்க சோகமான நகைச்சுவையா சொல்லுங்க. அதை கேட்டு நாங்களும் கொஞ்சம் சோகமா சிரிக்கிறோம். உங்க நகைச்சுவை நடிப்போட கொண்டுனா எங்களுக்கு நடிக்க தெரியாது. நான் வீட்டில் நடிக்கிறதோட சரி, வெளியில எங்கேயும் நடிக்க தெரியாது. பிரசன்ட் பண்ணவே தெரியாது. ஆனா நீங்க நினைக்கலாம், நான் பிரசன்ட் பண்ணவே தெரியல, எப்படி டைட்டில் வேணுமா, அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஏன்னா எனக்கே ரொம்ப நாள் அது யோசனையா இருக்கு. இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாப்புல, ஃபோன் பண்ணேன், இது மாதிரி விகடனுக்கு போறேன் தம்பி அப்படின்னு. இன்டர்வியூ போறவளுக்கு வந்துட்டு இல்லையா தம்பி, எதுவும் கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்காங்க. ரொம்ப இல்ல, லைட்டா இருக்கு. உனக்கு வர கான்செப்டே இல்லையா? என்ன எப்ப பார்த்தாலும் குடியாரனா இருக்கு. நம்ம நிஜத்துல நான் ரொம்ப நல்ல மனுஷன் தான். அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் அப்படிதான் ராணி மாதிரி இருக்கும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே எங்களை வேலைக்காரியாவே ட்ரீட் பண்றீங்க. நாங்க சகிச்சுட்டு வாழலையா? பெண்கள் நல்லவங்க, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. கொண்டாட்டி மட்டும்தான் சிரமம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டெலிவிகட நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்னேகா. கலக்க போவது யாரு சீசன் 10 வின்னர்ஸ் சரவணன் சார், நதியா மேம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம், வணக்கம். ஹலோ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் 2 பேருக்கும் இந்த சீசனோட வின்னர்ஸா ஃபேமஸ் ஆனதுக்கு. ஸோ நான் இந்த கேள்வியில இருந்து இந்த பேட்டியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பெரும்பாலான வீடியோக்கள்ல புதுக்கோட்டை சரவணன், சென்னை நதியான்றதுல நிறைய அழுத்தங்கள் கொடுத்து அதை பதிவு பண்ணுவீங்க. அது எதுக்கு, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்காக எங்க இருந்து இப்ப சென்னைக்கு எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க. நம்ம மண்ணோட பெருமையை சொல்லணும்னு பேரோட அப்படியே ஊர் பேரை சேர்த்துக்கிறது. புதுக்கோட்டை சரவணன் நம்மளா வச்சுக்கிறது தானே, இதுல என்ன இருக்கு, யார் கேட்க போறா? அதனால நம்ம ஊரு, நம்ம மண்ணு, அதனால புதுக்கோட்டையில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்தான், அதனால புதுக்கோட்டை சரவணன் நம்மளா ட்ரெண்ட் பண்ணிக்கிறது. இப்ப நீங்க பாக்கி இருந்தா ட்ரெண்ட் பண்ணி விடுங்க உங்க சேனல்ல. ஆக்சுவலா நான் ஏன் சென்னை நதியான்னு வச்சேன்னா, பட்டிமன்றம் போகும்போது எல்லாருமே அவங்கவுங்க ஊர் நேம் சேர்த்துதான் வைப்பாங்க. நான் படிச்சு வளர்ந்தது, ஒர்க் பண்ணது எல்லாமே சென்னை தான். ஸோ சீரியல்லாம் பண்ணும்போதும் எல்லாமே சென்னை தாங்கும் போது அது சென்னை நதியான்னு இவங்களும் அந்த நடுவர் கொடுத்த பேர் தான் இது, சென்னை நதியா அப்படிங்கிறது. அதனால 2 பேரோட பேருக்கும் ஊர் அடையாளமா இருக்கணும். ஊர் அடையாளம். அந்த சென்னையில இருந்து வந்தாங்கன்னா பட்டிமன்றத்துல ஒரு 5000 சேர்த்து வாங்கலாம். அது மாதிரி என்ன வச்சு ஒரு 5000 சேர்த்து வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய காரணம்னா இல்ல மேடம், சிம்பிளா. 2 பேருடைய மீடியா பயணம் எங்க எப்படி இருந்து தொடங்குச்சு? மீடியா பயணம்ங்கிறது நாங்க முதல்ல பட்டிமன்றங்கள் தான் பேச ஆரம்பிச்சோம். வேந்தர் தொலைக்காட்சியில சார் பேசினாங்க. அந்த வேந்தர் தொலைக்காட்சியில பட்டிமன்றங்கள் எடுத்து நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இப்படிதான் மீடியா பயணங்கள்ல 2 பேரும் பயணிக்க ஆரம்பிச்சோம். அது பட்டிமன்றங்களுக்கு பயணிக்க ஆரம்பிச்சோம். அது கடவுளோட அருளால கலக்க போவது யாருல நிகழ்ந்திருக்கு. ஸோ பட்டிமன்றம் தான் பேசிக்கா 2 பேருக்குமே ஒரு தனி அடையாளத்தை பெற்று கொடுத்திருக்கு. பட்டிமன்றமான அனுபவம் உங்க 2 பேருக்கும் எப்படி இருந்தது? 16 வருஷமா அதுல பேசுறேன் மேடம். பேச்சாளராக ஆரம்பிச்சு என்னுடைய குருநாதர் டாக்டர் தங்க ரவிசங்கரனும் பழனி காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அவர்கிட்ட அழைச்சிட்டு போனது எங்கள் மாமா தோழர் வடிவேல்னு. அவர் தான் நான் சும்மா பாடிக்கிட்டு இருக்கேன், கிராமத்தில் இது மாதிரி பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கதை இதை மேடையில் பண்ண என்னையா அப்படின்னு சொன்னனால அதை ஒரு ஆர்வ கோளாறில் போய் மேடை ஏறினோம். முத மேடை சம்பளம் எனக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. மேடை இப்போ எவ்வளோன்னு கேட்காது, இன்னுமே கொஞ்சம் கூடுதலாக கேட்கணும், சொல்கிறேன். அப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு 6-7 ஆண்டுகளாக நடுவராக நிறையா பயணம் பண்ணுறோம். கிராமங்கள் கோயில் திருவிழாக்கள் பட்டிமன்றம், அது எல்லா மதத்திற்கும். சர்ச்சில் பட்டிமன்றம் பேசியிருக்கோம், தர்காக்களில் பட்டிமன்றம். ஏன்னா கலைஞனுக்கு ஏது மதம் ஜாதி எதுவும் கிடையாது. அதனால எங்கே பட்டிமன்றம் கூப்பிட்டாலும் பேசிடுவான். அது சொன்னால் ஏதோ ஜோக்குக்கு சொல்கிறேன்னு நிறைய பேர் பார்க்குறவங்களும் நினைப்பா, நீங்களும் நினைப்பீங்க. ஒரு கிழவி ஒன்று செத்து போச்சு, 105 வயசு கிழவிக்கு 16ஆம் நாள் காரியம் பண்ணாங்க. அதில் ஏதாச்சும் நிகழ்ச்சி பண்ணணும்னு என்னைய கூப்பிட்டு பட்டிமன்றம் பண்ணாங்க. நான் கேட்டேன், என்னங்க கிழவி செத்துருச்சு, எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்களே, நம்ம எப்படி பட்டிமன்றம்? இல்லை சார், நீங்கள் சோகமான நகைச்சுவையா சொல்லுங்க. அதை கேட்டு நாங்களும் கொஞ்சம் சோகமாக சிரிக்கிறோம் அப்படின்னாங்க. இது உண்மையிலே நடந்தது. அப்புறம் அங்கேயும் போய் நாங்களும் சேர்ந்து அவங்களோட அழுது சிரிச்சு பட்டிமன்றம். இது என்ன, ஒரு கலை வடிவம். அது எதா இருந்தாலும் சரி, மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சோம். அதோட முயற்சி இன்னைக்கு உங்கள்கிட்ட உட்காந்துருக்கும். இப்படி தான் ஆரம்பிச்சு பேச்சாளராக நடுவராக இன்னைக்கு விஜய் டிவி கலக்க போகுது யார் வரைக்கும் அப்படியே வந்திருக்கிறோம் மேடம்.
நான் வந்து ஐடி ப்ரொஃபஷன்ல இருந்தேன். அதுக்கப்புறம் செய்தி வாசிப்பாளரா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப 30 டேஸும் ஏன்னா பாப்பா பொறந்ததுனால 30 நாளும் நம்மளால அஸ் அ மாமா ஒர்க் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால பட்டிமன்றம் நல்லா இருந்தது. இன்னும் சொல்லணும்னா ஃபினான்ஷியலி ப்ராக்டிகலி பேசணும்னா பேமெண்ட் நல்லா இருந்தது மத்தத கம்பேர் பண்ணும்போது. அப்போ 10 டேஸ் போனாலே நம்ம மந்த்லி வாங்குற சேலரி அதுல கால்குலேட் பண்ணலாம். அப்ப எதுக்கு நம்ம 30 நாள் ஓடிட்டு 10 நாள் போனா போதும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பட்டிமன்றத்தை நான் சூஸ் பண்ணி அப்படியே உள்ள வந்தது. மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்குறவன் தான் உண்மையான கலைஞன். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் போய் அங்க எனக்கு தெரிஞ்ச 4 கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, இந்த பட்டிமன்றங்கள்லாம் சபாக்கள்ல இருந்தது. பட்டிமன்றங்கள் இது போன்ற கலை வடிவங்கள் அதை பாமர மக்களுக்கு, குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, கடற்கரை மீனவ கிராமம் வரைக்கும் போய் பின்னாடி கடல் முன்னாடி மேடை போட்டு பட்டிமன்றம் பண்ணணும். அப்ப இந்த கலையை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு, அதுதான் என்னுடைய ஒரு சின்ன முயற்சி தான் அது. நமக்கு முன்னாடி எத்தனையோ நமக்கு முன்னோடிகள் நிறைய பண்ணிட்டாங்க. எங்க பட்டிமன்றத்துல ஐயா லியோனில இருந்து, ஞானசம்பந்தன் ஐயால இருந்து எத்தனையோ முன்னோடிகள் அதை பண்ணாங்க. அதை நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு போவோமே அப்படிங்கிறதுதான். எளிய மக்களுக்கு நம்மளுடைய கருத்துக்கள் போய் சேரணும். இப்போ எப்படி விகடன் சாதாரண அடித்தட்டு மக்களை போய் சேருது இல்ல, அதே மாதிரி எங்களுடைய பட்டிமன்றத்து மூலமா சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை கருத்துக்கள், பாடல்கள் ஏதோ ஒண்ணு யாரையாச்சும் ஒருத்தல ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்திடாதா அப்படிங்கிறதுக்காக நான் பயணம் தான் அது ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம பட்டிமன்றம் பேசுறோம் அப்படின்னாலே பட்டிமன்றமா அதெல்லாம் இந்த above 40 தானே, above 35 தானே அப்படின்னு இருக்கோம். ஆனா இவங்க சொன்ன மாதிரி நம்ம கடற்கரை கிராமங்கள்லாம் போய் நாங்க நிகழ்ச்சி பண்ணுவோம். மீனவ பகுதிகள் தான் ஈஸியர் ஃபுல்லும் நாங்க நிகழ்ச்சி பண்ணுவோம். அப்போ பாத்தீங்கன்னா பசங்க தான் அந்த ஃபுல்லி அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த கானா சாங்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஆதரவும் சரி, ஆரவாரமும் சரி வேற லெவலா இருக்கும். சார் பிள்ளைங்க இவ்வளவு ரசிக்கிறாங்களேன்னு. ஒரு சில ஊர்ல நாங்க 3-4 வருஷம் கண்டினியூஸா பண்ணுவோம். ஏன்னா அந்த பசங்க வந்து இல்ல அண்ணா தான் வரணும் இந்த வருஷமும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ பட்டிமன்றங்கிறது பெரியவங்களுக்கு ஏஜ்டு பீப்புள் தான் பாப்பாங்க அப்படிலாம் இல்லாம யங்ஸ்டர்ஸும் பாக்குற அளவுக்கு எங்களோட பட்டிமன்றம் இருந்தது அப்படிங்கறதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியுமே உண்டு. பட்டிமன்றங்களே நகைச்சுவை வந்து 2 பேருக்குமே ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருந்திருக்கு. கலக்க போவது யார் ஜம்ப் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஏன்னா அதுவும் ஒரு காமெடி ரியாலிட்டி ஷோ. பட்டிமன்றத்துக்கும் ரியாலிட்டி ஷோக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சோ அதுக்கான வாய்ப்பு முதல்ல உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதாவது நாங்க டிவியில ஒளிபரப்புனாங்க இது மாதிரி ஆடிஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு. கோயம்புத்தூர்ல ஆடிஷன் நடக்குது, மதுரையில ஆடிஷன் நடந்துச்சுன்னு. நடந்ததை வந்துச்சு பார்த்தோம். முகநூல்ல பார்க்கும்போது மாதிரி சென்னையில ஆடிஷன் நடக்குதுன்னு. சரி நம்ம என்னதான் ஒரு தடவை போய் பார்ப்போமே. ஏன்னா அது ஒரு விஜய் டிவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிம்பம். நமக்கு நம்ம எளிய பிள்ளைகளுக்குனா வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு தயக்கம் தான். ஆனா போனோம். போய் அந்த ஆடிஷன்ல 1256 பேர் கலந்துக்கிட்டாங்க. சென்னை ஆடிஷன்ல மட்டும். அதுல கலந்துகிட்டதுல அடுத்த ரவுண்டு திரும்ப 2வது ஆடிஷன் தாய் சத்யா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், அடுத்த வடபழனியில, அப்படியே அடுத்தடுத்து ஒரு 4-5 ஆடிஷன் எடுத்தாங்க. இதுல என்னன்னா அவங்க எதிர்பார்த்தது எங்களுக்கு என்ன தெரியுமோ அது நல்லா இருக்கு, நீங்க பண்றது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம பட்டிமன்ற துறையில இருந்து இப்ப தங்கச்சி நிஷா போயிருந்தாங்க, ஏற்கனவே போயிருந்தாங்க. பழனி போயிருந்தாரு, பழனி அண்ணன் ஒரு பட்டாளமே நாங்க போனாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி பட்டிமன்ற துறையில இருந்து வந்து இது இப்ப வந்து என்னன்னா, முன்னாடி நகைச்சுவை ஸ்டாண்டப் காமெடி பண்ணா போதும் அப்படின்னு இருந்தது. இப்ப வந்து என்னன்னா மக்களுக்கு வந்து அதை ஒரு ஆக்டா பிரசன்ட் பண்ணணும். அவங்க நகைச்சுவை நடிப்போட எங்களுக்கு நடிக்க தெரியாது. நான் வீட்டுல நடிக்கிறதோட சரி, வெளியில எங்கேயும் நடிக்க தெரியாது. அதுல ஒரு பிரச்சனை. அப்ப அதுக்கும் உற்சாகம் கொடுத்தது எங்களுடைய டைரக்டர் தாம்சன் சார் தான். அதனால உங்களால முடியும், அதுதான் எனக்கு பண்ணுங்கன்னு அவருடைய குழுவினர், ஒட்டுமொத்த குழுவினருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த ஒரு நம்மளை உற்சாகப்படுத்தலைன்னா, சரி வந்தோம், அட்டன் பண்ணோம், வந்ததுக்கு ஒரு 2 எபிசோடு வந்தோம் போதும், இதை டிவியில காமிச்சு நம்ம பட்டிமன்றத்துக்கு ஒரு 10,000 சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு போயிருந்துருக்கலாம். நம்மள அவங்க வந்து இது மாதிரி ரொம்ப கிராமங்கள், இன்னும் எத்தனையோ வளர்ச்சி அடையாத கிராமங்கள்லாம் இருக்கு. அந்த ஒரு பின்னாடி பகுதியில இருந்து பொருளாதாரத்துல பின்தங்கிய பகுதி எங்களுடைய தென் மாவட்டத்துல இருந்து, டெல்டா மாவட்டத்துல. சரி அங்கிருந்து பிள்ளைங்க வந்திருக்குங்களே, சரி ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறதான் தவிர, அந்த ஆடிஷன்ல எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணோம். அதான் இங்க வந்து உட்காந்துருக்கிறோம், அவ்வளவுதான். சரி, நீங்க சொன்ன மாதிரி பட்டிமன்றம் ஒரு டிஃப்ரெண்டான ஜோன். இங்க மக்கள் நிறைய பேர் கூடியிருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க நின்று உங்க அந்த பேச்சாற்றல் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும். ஏன்னா இன்னொரு பக்கம் கலக்க போவது யாருன்னு வரும்போது இது எக்ஸ்ட்ரீமா இன்னொரு டிஃப்ரெண்ட் ஜோன். இது ஒரு ரியாலிட்டி ஷோ, அங்க ஜட்ஜஸ் இருப்பாங்க. பட்டிமன்றத்திலயும் ஒரு நடுவர் இருந்தாலும் இங்க 4-5 ஜட்ஜஸ் இருக்காங்க. இன்னொன்னு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், டான்ஸ் ஆடணும்னா ஆடணும், ஓடணும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். சோ அதுக்காக உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க நீங்க? நான் வந்து பட்டிமன்றத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சேனல் எங்களுக்கு சொன்னது, விஜய் டிவி சொன்னது, நீங்க ஸ்லாப்
ஸ்டிக் பண்ணணும்னாங்க. ம். ஸ்லாப் ஸ்டிக்னா என்னப்பா அப்புறம் அப்படின்ட்டு அது ஒரு ஏதோ ஒரு இது போல ஏதோ வெளிநாட்டு பொருள் போல எனக்கு உண்மையிலே தெரியாது இல்ல, மேடம். நான் உடனே கூகுள்ல போய் ஸ்லாப் ஸ்டிக்னா என்னன்னா உடல் மொழியோடு கூடிய நகைச்சுவை நகைச்சுவை. அப்படி சொல்லிட்டு வந்தது. அது சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. ம். இவராது நடுவரா உட்காரும் போது அந்த மேனரிசம் எல்லாம் பண்ணுவாங்க. ஒருத்தர் பண்ணும்போது இந்த ஆத்தி அப்படிங்கிறது அந்த கிராமத்துக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணிடுவாரு. எனக்கு நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தேன்னா அதுக்கு மேல எனக்கு அதை பிரசன்ட் பண்ணவே தெரியும். ஏன்னா தெரியாது. ஆனா நீங்க நினைக்கலாம் நான் பிரசன்ட் பண்ணவே தெரியல எப்படி டைட்டில் வேணுமா அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஏன்னா எனக்கே ரொம்ப நாள் அது யோசனையா இருக்கு. நம்ம எப்படி ஜெயிச்சோம் தெரியல. அது வந்து நாங்க செட்ல வந்து நாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஜட்ஜஸ் கிட்ட பண்ணும்போது ஆடியன்ஸ் கிட்ட பண்ணும்போதெல்லாம் சோ ஆடியன்ஸ் கிட்ட போனா ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்க. அவங்க கிளாப் வாங்கினதுக்கு அப்புறம் நின்னு அடுத்த ஜோக் எடுக்கணும். இதெல்லாம் தெரியறதுக்கே எங்களுக்கு ஒரு 2-3 எபிசோட் ஆச்சு. நாங்க எப்படி சொல்றது ஒவ்வொரு எபிசோட்லயும் நாங்க கத்துக்கிட்டே தான் வந்தோம். அதான் மேடம் இப்ப எங்களோட பங்கெடுத்தவங்க எல்லாம் எல்லாமே தம்பிகள் ஒரு 30 வயசுக்கு கீழே உள்ள தம்பிகள் எல்லாருமே இது சம்பந்தமாவே உழைச்சிட்டு இருக்க பசங்க. உண்மை. இப்ப நான் இவங்களாச்சும் இதுல இந்த மீடியா தொழில முன்னாடி அனுபவம் இருக்கு. எனக்கு அதுவும் கிடையாது. நமக்கு வந்து இது புதுசு முற்றிலும். 2வது 40 வயசுக்கு மேல ஆயிருச்சு. நம்ம போய் என்னடா பண்ண போறோம்னு நமக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க சொன்னது இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அதை நம்ம செஞ்சு பார்த்துருவோமே என்னதான் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு. இதுக்காக ஒண்ணும் பண்ணல. கண்ணாடிக்கு முன்னாடி பயிற்சி எடுக்க சொன்னாங்க. நீங்க பேசுறத நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த கண்ணாடிக்கு முன்னாடி பயிற்சி எடுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாருங்க. குறிப்பா இதை பாருங்க. ராமரையா என்ன பண்ணிருக்காரு பாருங்க. அண்ணன் பாலாஜி அவங்களோட ரெஃபரன்ஸ் அவர்னா நம்ம முன்னோடிகள். அவர் இன்னைக்கு இல்லைனாலும் இப்போ எங்களை போன்ற கலைஞர்கள் வந்திருக்கிறோம்னா அவங்களோட ரெஃபரன்ஸ்னா பார்த்தோம். இதை பார்த்துட்டு இது மாதிரியாச்சும் பண்ணுங்கய்யா. நீங்க பேசி பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி பேசினா நீங்க 2 எபிசோடோட வீட்டுக்கு போயிடுற மாதிரி இருக்கும். இங்க இருந்து பூந்தமல்லி EVP போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு நாள் ஆயிரும். சரி இப்ப கஷ்டப்பட்டாதானே ஏதாச்சும் கிடைக்கும். சும்மா வீட்டுல இருந்தோம்னா அதனால ஒரு முயற்சி பண்ணோம். கஷ்டம் தான். ஆனா கஷ்டமா இருந்துச்சு. அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். கண்டிப்பா. அதே மாதிரி கலக்க போவது யார் வந்து இன்னைக்கு மீடியால நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருந்தது. கலக்க போவது யார் அதுல வந்து ஜெயிச்சவங்க மட்டும் இல்லாம அதுல கலந்துக்கிட்டவங்களே இன்னைக்கு பெரிய பெரிய இடங்கள்ல இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கலக்க போவது யாருக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க அந்த ஆடிஷன் கிளியர் பண்ணி உள்ள வந்துட்டீங்கும் போது பெரிய எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். சோ அது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது எப்படி எதிர்கொண்டீங்க? ஒண்ணு இல்ல. உண்மையான விஷயம் என்னன்னா மேடம் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்ச உடனே நம்ம ஜெயிச்சாச்சு. அவ்வளவுதான். விஜய் டிவி லோகோ போட்டு எங்க முகம் வந்துருச்சு. வீடியோ வந்துருச்சு. அது போதுமானதா இருந்துச்சு. நமக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கோ இவ்வளவு தூரம் காலம் கடந்தது. நான் 2012ல இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இங்க வர்றது. ஆனா ஒரு 4 வருஷமா என்ன எப்ப பார்த்தாலும் நினைச்சிருப்பாரு இந்த விஜய் டிவில போறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு. விஜய் இப்ப அங்க போறதுக்கு நமக்கு என்ன தெரியும்? நீ உள்ளது பண்ணு. அதுல நகைச்சுவை பண்ணுவாங்க. விஜய் டிவி போறதுக்கு என்னதான் அப்படின்னு இந்த ஓடிபி ஸ்கிரீன்ல லெஃப்ட் திரும்பி உள்ள லெஃப்ட் திரும்பினா அந்த மாதிரி பழைய நகைச்சுவை பண்ணுவாங்க. உண்மைதான். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துச்சு இல்லங்க அதை பார்த்துட்டு இதுவே நமக்கு அந்த ஏக்கம் தாகம்ங்கிறது நாங்க முதல் எபிசோட் வந்ததுப்பே எங்களுக்கு நிறைவடைஞ்சிருச்சு. அதுவே போதும். நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னதே இன்னைக்கு வரைக்கும் ஒன்னும் பெரிய நம்பிக்கையா இல்ல. ஒருவேளை எந்த ரீவேல்யூஷன் எதுவும் போட்டுருவாங்களோன்னு வேற பயமா இருக்கிறதுல அப்படிதான் ஆரம்பிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நாங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டோம். நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. சாம்சன் சாரா இருக்கட்டும் எங்களுடைய EP ஹெட்மோ ராமச்சந்திரன் சாரும் எப்பவுமே சொல்வார் கலக்க போது யாருல வந்து கலந்துக்கிறதே பெரிய விஷயம். நீங்க ஃபைனல் வந்துட்டீங்க அதனால ஒரு உங்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கை ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. அது நாங்க ஃபைனல் வந்துட்டோங்கும் போதே நாங்க ஊர்ல இருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். நாங்க ஃபைனல் வந்துட்டோம் ஜெயிச்சிட்டோம். அது ஈவன் நாங்க அது கப்பு அதுக்குள்ளேயே நாங்க போகவே இல்லை. அந்த கப்பு முக்கியம் பிகிலுக்குள்ளேயே நாங்க போல. ஃபைனல் வந்துட்டோம். சோ என்னோட ஷூட் முடிஞ்சிருச்சு. நம்ம ஊருக்கு கிளம்ப போறோம்ட்டு எங்க ஊர்ல இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சென்ட் ஆஃப் ஆயிடுவோம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஃபைனல் வந்து ஃபைனல் செலக்ட் ஆனோம்னு சொன்னாங்கல்ல. இது அப்பா ஃபைனல் வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு எலிமினேஷன் இல்ல. ஃபைனல் இதோட தான் எல்லாருமே ஊருக்கு கிளம்புறோம்ல. அதனால கான்செப்ட் படி பேக் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துட்டேன். கான்செப்ட்லயும் பேக் ரெடி பண்ணி ஊருக்கு போகணும். உண்மையிலேயுமே ஊருக்கு பேக் ரெடி பண்ணி ஊருக்கு போகணும். என் பேக்கே மேடைக்கு கொண்டு போயிட்டு உண்மையில எல்லாருக்கும் போயிட்டு வரோம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இதுதான் நோக்கம். ஃபைனலுக்கு வரணும் கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு நாள் பொழுது நினைக்கல. அன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டு நம்ம தான் ஜெயிப்போம். ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நினைக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் இவங்களும் எப்பவுமே பேசுறது இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பண்ற மேடைய இன்னேடாலும் நல்லபடியா பண்ணிட்டு இறங்கணும் அப்படின்னு நினைப்போம். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இதே அதான் சொல்லுவோம். இதை சொல்லியே நீங்க ஃபைனல் வந்து இதை நம்ம தம்பி ஒருத்தன் எங்களோட சொல்லுவான் கேமியோ பெண் வேடமிட்டு வருவாப்ல தம்பி ஆர்டிஸ்ட் கிரைன் ஆஸ்டில்னு அவர் தான் சொல்லுவாரு எப்ப கேட்டாலும் நமக்கு என்ன தம்பி
வர்றோம் நம்ம பிள்ளைங்களோட போட்டி போற அளவுக்கு போட்டி போற நமக்கு அளவுக்குன்னா ஸ்டஃப் நமக்கு இல்லப்பா. அவங்க முடியல இன்னும் தம்பி. நல்லா பண்றாங்க, அவங்க வரட்டும். இப்படி சொல்லியே கபடிச்சு விட்டியாயா அப்படின்னு இப்ப இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னாப்புல, ஃபோன் பண்ணேன் இது மாதிரி விகடனுக்கு போறேன் தம்பி அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லி இப்ப இன்டர்வியூ போற அளவுக்கு வந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க. எதுவும் தம்பி எதுவும் கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்காங்க, ரொம்ப இல்ல லைட்டா இருக்கு அப்படின்னு. அப்படிதான். Okay. அதே மாதிரி ஃபைனல் மேடையில நீங்க தான் வின்னர்ஸ், சரவணன் நதியா தான் வின்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நிறைய பேர் உங்களை பாராட்டி இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனா நீங்க அவர்கிட்ட சொன்ன முதல் விஷயம் இல்ல நீங்க அவங்க கிட்ட சொன்ன முதல் விஷயம் ஏதாவது ஞாபகம் இருக்கு? ஏன்னா நீங்க நாங்க ஃபைனல் போவோம் இல்ல ஃபைனல்ல ஜெயிப்போம்னு நினைச்சு நாங்க வரலன்னு சொல்லும்போது ஜெயிச்சிட்டீங்க ஃபைனலா. சோ அப்ப நீங்க 2 பேரும் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள்னு ஏதாவது? நான் சொன்னது வந்து பொதுவாவே நான் வந்து இவர்கிட்ட சொல்றேன், நீ நல்ல கலைஞன். ஒவ்வொரு மேடையும் பட்டிமன்றம் பேசி முடிச்சோடனே நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுவோம்ல, இன்னைக்கு மேடை எப்படி போச்சு, யார் நல்லா பண்ணா, யார் ஃபர்ஸ்ட் செகண்ட், இதெல்லாம் நாங்க யூஸ்வலா பண்ணுவோம். சோ நான் அப்போ எப்பொழுதுமே சொல்லுவேன், நல்ல கலைஞன், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு. அப்ப அந்த கப்ப கையில வாங்கிட்டு அவார்டை ஹோல்ட் பண்ணிட்டு நான் சொன்னது, சரவணா நல்ல கலைஞன், அவருக்கு இது கிடைச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு. இதுதான் நான் சொன்ன மேடையில். இது மேடையில அவங்க சொன்னது. என்கிட்ட சொன்னது ஜெயிச்சிட்டோமாரா. அது ஜெயிச்சிட்டோம் மாறா மொமெண்டா தான் இருக்கு. அதான் எங்களை போன்ற, அதாவது பட்டிமன்ற துறையில் மட்டுமல்ல இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுற, பொருளாதாரத்தில் பின்தங்கிய, ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட கலைஞர்களுக்கான வெற்றி. ஒடுக்கப்பட்டங்கிறது சாதிய மதத்தால் அல்ல, ஒட்டுமொத்தமா எல்லாத்தினாலையும் திறமை இருக்கும். இப்ப நீங்க நல்லா ஆங்கர் பண்றீங்க, நல்ல தமிழ் உச்சரிப்பு இருக்கு, திறமை இருக்கும், அதற்கான அங்கீகாரம் இருக்காதுல்ல. இது மாதிரி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம்னு மேடையிலே விழுந்து கும்பிட்டுட்டேன். இதன் தனி மனிதனுக்காக, புதுக்கோட்டை சரவணனுக்காக, நதியாக்காக, ஒட்டுமொத்த கலைஞர் இதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க. நாங்க மட்டும் உழைக்கல, இதுக்கு பின்னாடி எங்களோட டைரக்டர் பின்னாடி ஒரு 100-150 பேர், எங்க கேமராமேன்ல இருந்து ஒட்டுமொத்தமா உழைச்சிருக்காங்கல்ல. இந்த போட்டோ செல்ஃபி எடுக்கிறாங்கல்ல, இதை நான் நிறைய இடங்கள்ல நான் பட்டிமன்றம் போது பார்ப்பேன். ஏன்னா எங்களோட பட்டிமன்றத்துக்கு செலிபிரிட்டிஸ்னா வருவாங்க. வரும்போது நம்மள மேடைப்படியோட தள்ளி விட்டுட்டு அவங்கள வாங்க எக்ஸ் ஒய்ன்னு வர்றவங்கள்ட்ட போட்டோ எடுப்பாங்க. இதை நான் பார்த்தேன், சரி ரைட் ஓகேன்னு. அதை திரும்ப இப்ப நம்மள்ட்ட யார் பண்ணாங்கன்னா, ஒரு அம்மா இங்கதான் விருகம்பாக்கத்துல பூக்கடை போட்டிருப்பாங்க ஒரு அம்மா. தம்பி நீ தானப்பா இந்த விஜய் டிவி நாடகத்துல, சிரிப்பு நாடகத்துல வந்தது அப்படின்னாங்க. அவங்களுக்கு என்ன ஷோ எதுன்னா தெரியல. விஜய் டிவி, ஆமாம்மா இங்க வாயா, அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்க வாயா அப்படின்னாங்க. இதுதான் சந்தோஷம். ஒரு கடைக்கோடி மக்களை போய் நம்மளுடைய நிகழ்ச்சி சேர்ந்துருக்குங்கிறதுல இதுக்கு நன்றி விஜய் தொலைக்காட்சிக்கு, அந்த அம்மாக்கு. அவங்கள யாருன்னே நமக்கு தெரியாது. இதுதான் சந்தோஷம். ஈவன் அவங்கள்ட்ட நாங்க ஒரு நாள் பூ கூட வாங்கினது கிடையாது. யதார்த்தமா நீங்க நிப்பாட்ட போக கேட்க அவங்க சொல்றாங்க. சார் நீங்க ஊர் சைட்ல இருந்து, உங்க ஊர் இதுல இருந்து வரணும்னு சொல்லும் போது பட்டிமன்றம் நீங்க பேசி அங்க இருக்க பெரும்பாலானோர் பாத்திருப்பாங்க. ஆனா நீங்க டிவில வர்றது, பொதுவாவே டிவில வர்றதுன்றதே ஒரு முக்கியமான விஷயமா தானே நம்ம ஊர் சைடுல எல்லாருமே பாப்பாங்க. சோ அங்க இருக்கவங்க உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க? நிறைய ஆக்ட்ல குடிகாரம் மாதிரி, ஏன்னா ரியாலிட்டியை தான் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும்தான் எங்க டைரக்டர் எப்போதும் எங்களுக்கு சொல்ல. மக்கள் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது அவங்க ஃபேமிலியில நடந்திருக்கணும், அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ இவர் வந்து 2 ஆக்ட் குடிகாரம் மாதிரி பண்ணாரு. ஒரு ஆக்ட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட கல்யாண நாள் மறந்துட்டு குடிச்சிட்டு வர்ற மாதிரி. அப்போ ஊர்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ உனக்கு ஒரு கான்செப்டே இல்லையா, ஏன்னே எப்ப பார்த்தாலும் குடியாரனா இருக்கு. நம்ம நிஜத்துல ரொம்ப நல்ல மனுஷன்டா, ஏன்னா நீ கேமரா எடுக்கிறீல்ல, அதுக்கு ரொம்ப சிரிக்கிறாங்க. நீங்க இல்ல உண்மைதான். டிவில ஒளிபரப்பாகுதுல்ல மேடம், தொலைக்காட்சியில இருந்து அதை ஒரு புகைப்படம் எடுத்து அதை எனக்கு அலைபேசிக்கு அனுப்பிச்சுடுவாங்க. இப்பதான் உங்க நிகழ்ச்சியை பார்த்தோம், அவ்வளவுதான். இல்ல அடுத்தடுத்து நல்லா பண்ணுங்க. மத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நீங்க பண்றது எங்க வீட்டு ஹஸ்பண்ட் பண்ற மாதிரியே இருக்கு. நீங்க பேசுற விஷயம் ஏன் பொண்டாட்டியும் இப்படிதாண்டா டார்ச்சர் பண்றா அப்படிங்கிற மாதிரி ரிலேட் ஆகுது. பொதுவா தான் மேடம் பண்ணுவோம். ஏன்னா பெண்கள் நல்லவங்க, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. பொண்டாட்டி மட்டும்தான் சிரமம். அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம்னா, இதை பார்க்கக்கூடிய எல்லா ஆண்களுக்குமே நான் சொல்றது, அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் அப்படிதான் ராணி மாதிரி இருக்கும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே எங்களை வேலைக்காரியாவே ட்ரீட் பண்றீங்க. நாங்க சகிச்சுட்டு வாழலையா? இப்படிதான். இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா கூட நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரிதான் விஷயங்கள் எல்லாமே. எங்க ஃபேமிலில என்ன நடக்குதோ அதே மாதிரி இருக்கு. என் புருஷன் இப்படிதான் எனக்கு குடிச்சிட்டு கல்யாண நாள் மறந்துட்டு வந்தான், அதே மாதிரிதான் வந்திருக்கா. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வந்தது. யதார்த்தம், அந்த யதார்த்தம் வெற்றி பெற்றிருக்கு, அவ்வளவுதான். ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இருக்குல்ல, அதோட ஐடியாவா நீங்க பொதுவா இதை எடுத்துப்பீங்க? ஏன்னா ரேண்டமா ஒரு விஷயத்தை பார்த்து ஓகே இதை பத்தி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு பண்ணுவீங்களா, இல்ல பேசிக்கா அது எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க? இல்ல நாங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ஃபுல்லுமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதை பத்தி தான் ஃபுல்லுமே. ஆனா ஒரு புருஷன் பொண்டாட்டி ஸ்கிரிப்டே பண்ணாலும் ஃபைனலா சொல்லக்கூடிய கருத்து ஒண்ணு, அந்த
ஒய்ஃபுக்கு ஃபேவரா இருக்கணும், இல்ல சமுதாயத்துல அந்த பொண்ணை எப்படி ரிலேட் இல்ல பண்ண பொதுவாவே மதிக்கணும் மேடம் அப்படிங்கிற அவங்க மாதிரி சொல்றது தான் சரிதான். அது கான்செப்டுக்கு சொன்னாலும் பட்டிமன்றங்கள்ல இல்ல ரியாலிட்டி ஷோஸ்ல இந்த மாதிரி நேர்காணல்ல பேசினாலுமே உண்மை என்னன்னா பெண்களுக்கு ஃபேவரா தான் பேச முடியும். ஏன்னா உண்மை அதுதான். ஏன்னா இப்ப சொல்றாங்க, நான் அது பொதுவா சொல்றது ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஆணை விட பெண் ஒருபடி உயர்ந்தவள் அப்படிங்கிறதுல நான் அந்த கொள்கையில ரொம்ப இதைத்தான் அங்க எங்க டைரக்டருமே என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட் இப்ப மனைவியா கணவனா அப்படின்னு பேசும்போது நம்ம கொண்டு போற ஸ்கிரிப்ட் ஒண்ணு இருக்கும்ல, இதுல வந்து அவர் ஆட் ஆன் பண்ணுவார். நிறைய பண்ணுவாங்க. நாங்க ஒரு 10 பக்கம் எடுத்துட்டு போறோம்னா 3 பக்கம் வச்சுட்டு மிச்சம் 7 பக்கம் எங்க டைரக்டர் சார் சொல்லி கொடுக்கறது, எங்க அந்த டீம் இருக்காங்கல்ல அவங்க சொல்லி கொடுக்கற அவங்களோட இன்சிஸ் தான் நிறைய இருக்கும். அந்த படி ஏறுற வரைக்கும் சொல்லுவாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, சரவணன் இதை நீங்க அடுத்த ஆக்ட் நீங்க தான் ஏற போறீங்கும் போது எங்களை அந்த ஆக்ட பாத்துட்டு தான் சார் ஏத்துவாங்க. அந்த டைம்ல சொல்லுவாரு, ஐயோ இது எப்படி சொல்லாது எப்படி சொல்லியா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியான்னு சொல்றத அந்த நேரத்துல அதை போய் சொல்லுவோம்ல, அது கிளிக் ஆயிடும். எங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே நாங்க கொண்டு போற விஷயங்களை தாண்டி இயக்குனர் மற்றும் அந்த அவங்களோட குழுவினர்கள் அதோட வெற்றி தான் அது. அவங்க ஒருத்தருக்கும் இப்ப உங்களுக்கு ஒண்ணு தோணும், ஐயா கேமராமேன் ஐயா ஒண்ணு தோணும்ல, அது எல்லாருமே இப்ப எங்க போனாலும் ஜோக்கு தான் பண்ண. எதை பார்த்தாலுமே ஜோக்கா தான் பார்த்தேன் 6 மாசமா. எதை பார்த்தா இப்ப டீ கடை போனோம்னா அங்க என்ன நடக்குது, டீ கடை போனா ஒருத்தர் சிகரெட்டு குடிச்சிருந்தாரு, நெருப்புடா அப்படின்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பக்கத்துல இருந்தவன் தொடையில வச்சுட்டாரு, நெருப்புடா. என்னடா நெருப்புடா, ஏன்டா பாட்டு ஒண்ணா ஏன் தொடையில ஏன்டா வைக்கிறா, பெருஞ்சண்டை. இதை நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே நகைச்சுவையாவே இதை நம்ம டிவி கொண்டு போலாமா, இது இந்த இடத்துல இந்த கான்செப்ட்ல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இருந்த தொகுப்பை பூரா கொண்டு போட்டு எங்கள்கிட்டன்னு ஒரு ஜோக் இருக்கும்ல, ஆனா அதெல்லாம் ரொம்ப பழசு, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம் விஜய் டிவில. நடுவுல இந்த பட்டிமன்றத்தை கொண்டாந்து டைரக்டர் ஒரு விவரமான ஆளு, உண்மையிலேயே கண்டுபிடிச்சு விட்டாரு. சரவணன் இந்த பட்டிமன்ற காமெடி வேணாம், இது ஒரு 15 ஆண்டு பழமைன்னாரு. சரி 15 தான் கண்டுபிடிச்சிட்டாருன்னு ஒரு 30 ஆண்டு தூக்கி போட்டேன். இது அவரோட டைரக்டர் இருக்கும் போதே வந்தது. இல்ல மேடம், நான் பொதுவா இதை நான் உங்களுக்காக சொல்லி இல்ல, எவ்வளவுதான் நம்ம ஒரே ஃபேமிலிக்குள்ள இருந்துட்டு அதான் சொல்வாரு, அதே புருஷன் அதே பொண்டாட்டில எத்தனைதான் காமெடி பண்ண முடியும். ஜோக் எல்லாம் முடிஞ்சுட்டாங்க, உண்மையில எல்லாரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இது மாதிரி நீங்க நேர்காணல சீரியஸா இவங்களை அடிச்சு மண்டையை உடைக்கிற மாதிரி அது மாதிரியான காட்சி வச்சீங்கன்னா இது நமக்கு ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா ஜோக்குன்னா முடிஞ்சிருச்சு. இன்னுமே எனக்கு தெரிஞ்சு அடுத்து எதுவும் நகைச்சுவை நிகழ்ச்சி எதுவும் வச்சாங்கன்னா ஜோக்கு பெரிய பற்றாக்குறையா வரும். அதனாலதான் நம்ம நடக்கிற நிகழ்வை பூரா ஒருங்கிணைச்சு அதை அப்படியே மாத்திக்கிறோம். சட்டையர் வந்து நீங்க எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அரசியல் சம்பந்தமாவோ இல்ல சமூகத்தை சம்பந்தமாவோ சமூகத்துக்கான பிரச்சனைகளை நகைச்சுவையா கன்வே பண்ணி ஒரு மெசேஜ் சொல்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க கடைசியா பண்ண எபிசோட்ல கூட மண்ணுக்கான விஷயங்களை வந்து பேசி பண்ணிருக்கீங்க. அது நகைச்சுவை வழியா கொண்டு வந்தாலும் அதுல ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து நகைச்சுவை எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? நீங்க தொடர்ந்து உங்க ஸ்கிரிப்ட்ஸ்ல அது எந்த அளவுக்கு இன்கார்பரேட் பண்ணி பண்றீங்க? எங்களோட பிளஸ்ஸே அதுதான். இப்போ நான் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மைனஸா சொல்றேன், அது ஈவன் இப்ப நான் வந்து பண்ண கான்செப்ட்லயுமே கிராமத்துல என்னப்பா இருக்கு அப்படின்னாலும் கிராமத்துல என்ன இல்ல அப்படின்னு கேக்குறதுதான். இப்போ சிட்டி லைஃப் தான் எல்லாமே அப்படின்ட்டு எல்லாரும் இது பண்ணும்போது அது இல்ல அப்படின்னு அதை மறுத்து அதோட பிளஸ் சொல்றதா இவங்க விஷயம். யதார்த்தத்துல நடக்கிற விஷயத்த வெறும் செய்தியா சொன்னோம்னா மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான வளர்ச்சி குறைவு இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா ரொம்ப படுபயங்கரமா போயிட்டு இருக்குல்ல. அப்ப ஒரு விஷயத்த நல்ல விஷயத்தையே நகைச்சுவையா தான் சொல்ல முடியுது. தம்பி படத்துல சீமான் சொன்ன மாதிரி சைலன்ஸ்கிறதே இப்ப சத்தமா தானே சொல்ல வேண்டியிருக்கு அப்படிம்பாரு. அது மாதிரி இப்ப நல்ல விஷயத்தையே நகைச்சுவை மூலமா, இப்ப நீங்க சொன்னீங்களா அரசியல் விஷயம், இப்ப எல்லாருக்கும் அனைவருக்கும் ஜனநாயகம் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் விஷயம். இப்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்னோட கருத்து இல்ல, பெரும்பகுதி நம்ம யாரும் அதை நம்மளும் அதை யாரும் மறுக்க போறதும் இல்ல. இந்த விஷயத்த நேரடியா சொன்னோம்னா சீரியஸான விஷயமாயிரும், கலக்க போவது யாருக்கான கண்டென்ட்டா இருக்காது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, ஃபேமிலிலனா என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடணும். யாருக்கு அது போய் சேருதோ சேரலையோ இன்னும் நடக்கதானே செய்யுது. சோ அதை நம்ம கொண்டு வந்து லாஸ்ட்ல அதை கன்வே பண்ணி அதை நான் சொன்னேன் மேடம் நிகழ்ச்சியில. என்னன்னா நீங்க உள்பட இப்போ இந்த நிகழ்ச்சி இயக்குனர் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க உள்பட இவங்க நதியா மேடம் உள்பட எல்லாருமே நீங்க நன்றி சொல்லணும். அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதையும் தாண்டி தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் தான் நீங்க நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்னா இங்க உட்காந்து நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்கல்ல, இதுக்கு நன்றி சொல்லணும். இது வந்து நான் அதுக்காக கடவுள் மறுப்பாளர் அந்த இதுக்கு போல நீ எல்லாரும் இப்ப பெரியார் அப்படின்னோம்னா கடவுள் மறுப்பாளரா, அண்ணல் அம்பேத்கரா, அவர் யாருன்னு விசாரி அப்படிமா, அது இல்ல. நீங்க குறிப்பா பெண்கள்
சாமி கும்பிடுற பழக்கம் இருக்கிறவங்க கும்பிடுங்க, அது உங்களுடைய சுய விருப்பம். நம்ம ஒரு தேங்க்ஸ் அடுத்து சொல்லுவாங்க. தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் குறிப்பாக வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் இந்த நிலைமைக்கு நீங்க இருக்கிறதுக்கு என்னைக்கோ அவங்க போட்ட விதை இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. இந்த விஷயத்தை தான் இப்ப ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர்ல சொல்லும்போது இதான் என்னோட தீம், இதை நான் சொல்லணும். இதை நேரடியா சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. சோ இது தொடர்பான ஒரு நகைச்சுவையை சொல்லி அந்த சிந்தனையை சொல்லுவோம் அப்படிங்கறதுல அந்த சட்டையர்ல அப்படிதான் கொண்டு வந்து சொல்லியிருக்கிறோம். அதையுமே நகைச்சுவை எந்த அளவுக்கு பாராட்டுறாங்களோ அந்த அளவுக்கு ராதாரவி ஐயா அன்னைக்கு வந்திருந்தாரு, சொன்னாங்க. வந்து அன்னைக்கு நாங்க நல்லா பண்ணோம் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க. அவங்கதான் பெஸ்ட் பர்ஃபார்மர். அதுக்கு இதை அதாவது ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில தந்தை பெரியாரே அண்ணல் அம்பேத்கரோட கோடெல்லாம் சொல்றது, அத தொலைக்காட்சியும் ஏத்துக்குது இல்ல. இந்த விஜய் தொலைக்காட்சியும் நல்ல விஷயங்கள், தந்தை பெரியாரை சொல்லுங்க, அண்ணல் அம்பேத்கரை சொல்லுங்கன்னு சொல்றது நல்ல விஷயம். இப்போ உங்க சேனலும் அதை ஏத்துப்பீங்க. இதுதான் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.